எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து காஃபி ஆர் டீ எடுத்துகிட்டு உட்காருங்க. ரிலாக்ஸ்டான ஒரு வீக் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு வீக்கில் ஃபுல்லாக என்னால் கவர் பண்ண முடிஞ்சது மட்டும்தான். ஸோ காலையில் எழுந்து ஒன்று பால் அந்த மாதிரி எதாவது குடிச்சிருவேன். இல்லைன்னா எனக்கு முடியாது. கொஞ்சம் காலையிலே க்ளீன் பண்ணியாச்சு. எல்லா வெசல் வாஷ் பண்ணியாச்சு. மம்மி வந்து கொஞ்சம் எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருக்காங்க. அதனால் காலையில் கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ காலையில் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அண்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் முக்கால்வாசி எல்லாருமே வந்து சும்மா செடியெலாம் வளர்ப்போம். அதெல்லாம் கொஞ்சம் அழகாக வளர்ந்துருந்துச்சு. எனக்கு வந்து காலையில் எழுந்தோடனே கொஞ்சம் க்ரீனரியாக பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். காலையில் மீன்ஸ் இது ஒரு 11:00 இருக்கும். ஸோ 11:00க்கு வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு இந்த விலாகில் வந்துட்டு குக்கிங் எதுவுமே நான் பண்ணலை. நான் நெக்ஸ்ட் விலாக்லேருந்து குக்கிங்குமே செய்ய ஆரம்பிக்கணும். இந்த டாக் வந்துட்டு மோஸ்ட்டாக எங்கள் வீட்டு கார் பார்க்கிங்லேயே தான் இருக்கும். ஸோ அதனால் நான் தான் செம்மையாக திட்டு வாங்குவேன். அண்ட் ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ரீசெண்ட் டைமாக தண்ணி குடிக்காமல் ரொம்ப டீஹைட்ரேட் ஆகுது. அண்டு ரொம்ப ஹீட்டும் ஆகுறதுனால சரி மோர் குடிச்சிடலான்னு சொல்லிட்டு மோர் உங்களுக்கு வேணால் கருவேப்பிலை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அண்டு இது வந்து நான் காலையில் வந்து எங்கே கிளம்புறேன்னா மேங்கோ வாங்குறதுக்காக தான் போகிறேன். ஸோ மாம்பழம் வந்து எனக்கு ரீசெண்டாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் மம்மியும் வந்தாச்சு. ஸோ மாம்பழம் வாங்குறதுக்காக மேக்ஸிமம் என்கிட்ட நைட் பேண்ட்ஸ்லாம் வெளில போடுற மாதிரி இருக்காது. ஸோ அதனால் ஜீன் போட்டுட்டு தான் போகிறேன். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே மேங்கோஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த சீசன் முடியறதுக்குள்ளே எந்த அளவுக்கு மேங்கோ சாப்பிட முடியுமோ அந்தளவுக்கு நான் சாப்பிட்ருவேன். ஸோ மேங்கோ வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அண்ட் தென் நான் சீசனல் ஃப்ரூட்ஸ் நிறையவே விரும்பி சாப்பிடுவேன். என்னென்ன சீசன் என்னென்ன ஃப்ரூட் இருக்கோ வாட்டர்மெலனும் நான் நல்லா சாப்பிட்டேன். பட் ஜாக் ஃப்ரூட் மட்டும் என்னால் சுத்தமாக சாப்பிட முடியல. கிடைக்கல. எனக்கு ஃபுல்லாக வாங்கி சாப்பிட்ணுன்ற மாதிரி ஆசை. அந்த மாதிரி கம்மியான ரேட்டில் கிடைக்கல. இங்கே வந்து இப்போது மேங்கோ ரேட்டில் கம்மியாகிடுச்சு. சீசன் முடிய போகிறதுனாலே என்னன்னு தெரியல. எனக்கு கிட்டத்தட்ட 2 கிலோ 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஃபஸ்ட்லாம் 1 கிலோ 100 ரூபாய்க்கு கொடுக்கறதே பெரிய விஷயம். இந்த அங்கிள் எனக்கு தெரிஞ்ச அங்கிள் வேறு. ஸோ அதனால் வந்துட்டு டிஃபன் பார்த்தீங்கன்னா காலையில் தோசை நார்மலாக பொடி ஏதாச்சும் இருந்தால் கூட நான் சாப்பிட்ருவேன். ஸோ காலையிலே எழுந்து கொஞ்சம் கரண்ட் போயிடுச்சு. அதனால தான் வந்துட்டு ரொம்ப கடுப்பாக போயிட்டுருந்துச்சு. தோசை ஊற்றியாச்சு. அண்டு நான் ரொம்ப சிம்பிளாகவும் சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்துச்சுன்னா ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணி அந்த மாதிரியும் சாப்பிடுவேன். இந்த டாக் வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. எங்கள் வீட்டில் வேறு குட்டி போட்டுச்சுன்னா அவ்வளோதான். பட் சடனாக இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா குட்டி போட்டுடுச்சு. எங்கள் வீட்டில் எல்லோரும் என்ன தான் திட்டிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இது நெக்ஸ்ட் டே வெனஸ்டே வந்துட்டு எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு வந்திருந்தா கொஞ்சம் வெளியில் போகணும். அண்ட் எங்கள் பாட்டியோட ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வரணும். அவங்க வந்து இந்த தேங்காய் அவங்க வீட்லேயே நிறைய வந்து செடியெலாம் இருக்குது. ஸோ அவங்க தேங்காய் கொடுப்பாங்க. தேங்காய் வந்து கம்மியான ரேட்கே கொடுப்பாங்க. ஒரு தேங்காய் 20 ருபீஸ் அதோட கம்மியாகவே கொடுப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு அரிசி வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க ஒரே ஒரு ஆள் தான். ஸோ அதனால நாங்கள் போய் அரிசி கொடுத்துட்டு தேங்காய் அதுக்கப்புறம் வந்து இது இருக்குல்ல கீரை அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தோம். அவங்க வீட்டில் வந்து முருங்கைக்காலாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ வந்துட்டு எங்கள் நானம்மா எங்கள் பாட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு நான் வந்து ரொம்ப நார்மலாக ஒரு டிஷர்ட்டு கீழே வந்து ஒரு நார்மல் ட்ராக் போட்டிருந்தேன். இந்த நாய் ஃபஸ்ட்லாம் எங்களை பார்த்தாலே குறைக்கும் வந்தா. பட் இப்போ என்னென்னு தெரில பழகிடுச்சா எனக்கு. அது கம்முன்னு இருந்துச்சு குலைக்கவே இல்லை. நெக்ஸ்ட் டைம் போகும்போதெல்லாம் வாலாட்ட ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க ஏதோ வத்தல் தர சொன்னாங்க. அண்ட் தேங்காய் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வீடே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக வந்து மல்லி செடி எல்லா செடியுமே இருக்கும். கிணறு இருக்கும். அந்த காலத்து வீடு மாதிரி இருக்கும். அண்ட் எல்லாமே வந்து மோஸ்ட்டாக இங்கேயே கிடைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் வெளில சாப்பிட்லான்னு போனோமா பார்த்தா கேஎஃப்சி கூட்டமாக வேறு இருந்துச்சு. வெனஸ்டே ஆஃபர்னால நாங்கள் நினைவு தெரிஞ்ச காலத்துலேருந்து காலேஜ்லேருந்தே நாங்கள் வந்து கேஎஃப்சி தான் போவோம். அந்த டைமில் கேஎஃப்சிலாம் அவ்வளோ பெரிய விஷயம். நாங்கள் கட் அடிச்சுட்டு வெனஸ்டே ஆஃபருக்காகவே போவோம். அதெல்லாம் ஒரு செம மெமரிஸ் என் காலேஜ் லைஃப்பில் நான் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தேன். கேஎஃப்சி வந்து எப்பயுமே சாப்பிடக்கூடாது. பட் என்னைக்காவது சாப்பிடலாம். ரொம்ப நாள் ஆச்சு நான் கேஎஃப்சி சாப்பிட்டு. ஸோ அதனால் கேஎஃப்சி போயிட்டு மேக்ஸிமம் நான் வெஜ் தான் சாப்பிடுவேன். நான்வெஜ் சாப்பிட்டு ரொம்ப ரேர் தான். ஸோ இன்றைக்கி நான்வெஜ் தான். எனக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக தான் ஃபீல் ஆச்சு. பட் அன்ஹெல்த்தியான ஃபுட்டு. ஸோ எப்போயாவது நீங்கள் ஒரு தடவை கன்ஃபார்மாக டேஸ்ட் பார்க்கலாம். என்ன பார்க்குறவங்க எல்லாருக்கும் வந்து நான் வெளில போய் எடுத்து வீடியோ போடுறதா தெரியுது. பட் வீட்டில் நான் ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடுவேன். கீரை சாப்பிடுவேன், ரசம் சாப்பிடுவேன், தயிர் என்ன வீட்டில் இருக்கோ நார்மல் ஃபுட் கூட சாப்பிடுவேன். அண்ட் வெளியில் வந்து ஸ்கேண்டி போயிருந்தேன். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஷாப்பு. இதில் இருக்க எல்லா ஃப்ளேவர்ஸுமே நாங்கள் டேஸ்ட் பார்த்துருக்கோம். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஒயிட் சாக்லேட். எனக்கு ஒயிட் சாக்லேட் எந்த அளவுக்கு பிடிக்குன்னா இதோட நான் ஒரு 3-4 தடவை இந்த வீடியோ எடுத்து நான் போய் சாப்பிட்டு வந்துட்டேன். அவ்வளோ நல்லாயிருக்கும். எல்லாமே ஒரு 30, 40, 45 அந்த ரேஞ்சில் இருக்க ஐஸ்கிரீம்ஸ். பிஸ்காஃப் என் ஃப்ரெண்டோட ஃபேவரெட். பிளாக் கரண்ட் நான் வாங்கினேன். அண்ட் தென் கிட்கேட் வந்து அவள் வாங்கினான். அவளுக்கு கிட்கேட் ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனக்கு வந்து பிளாக் கரண்ட் பிடிக்கும். ஸோ இதுலேயே வந்து காஃபி நல்லா இருந்துச்சு, ஃபெரோரோ நல்லா இருந்துச்சு, நிறைய நல்லாயிருக்கு, மேங்கோ நல்லா இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் அவள் வீட்டுக்கு அண்ட் எங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போயாச்சு. எங்கள் வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் திருப்பியுமே அதான் சாப்பிட்டோம். அண்டு ஜாக் ஃப்ரூட் வாங்கியிருந்தோம். ஒயிட் சாக்லேட் எனக்கு பிடிக்கும். நாங்கள் காஃபி வாங்க மறந்துட்டேன். அதுதான் வந்து சொதப்பிடுச்சு. அதுக்கு பதிலாக வந்து சாக்லேட் வாங்கிட்டோம். என் தங்கச்சிக்கு காஃபி தான் பிடிக்கும்.
உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது நெக்ஸ்ட் டே தேர்ஸ்டே வந்துட்டு காலைல சங்குப்பூ டீ தான் குடித்தேன். காஃபி டீயும் நார்மலாகவே குடிப்பேன். மிடில் நான் குடிப்பேன். அண்ட் குளிச்சாச்சு, தலை குளிச்சாச்சு, கோயில் போகணும்னு சொன்னாங்க. எனக்கு வீட்டில் நைட்டி இருந்தால் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி ட்ராக் டிஷர்ட் ரெண்டுமே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த நைட்டி வந்து கலாச்சேத்ராவில் வாங்கினேன். லைக் 3 நைட்டிஸ் வந்துட்டு காம்போ ஆஃபர்லேயே உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று வந்து 300க்குள்ளேயே கிடைக்கும். அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அண்ட் இது வந்து மார்னிங் வந்து கொஞ்சம் மோர் ரொம்ப ஹீட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மோர் குடித்தேன். அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபுட்டெல்லாம் ஓவர். எனக்கு டார்க் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். ரீசெண்ட் டைமில் பிடிச்சிருக்கு. டைரி மில்க்கை விட டார்க் சாக்லேட் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா தான் இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க. ஸோ டார்க் சாக்லேட் வாங்கி டேஸ்ட் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பர்சனலாகவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வாங்க. ஈவினிங் வந்து மம்மி வந்து கோயில் போகலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அதுக்கு கிளம்பணும். அண்ட் ஈவினிங் வந்து காஃபி குடிச்சிட்டே கிளம்பிடலாம். ஏன்னா வந்து கோயில் எப்போ ஓப்பன் க்ளோஸ்ன்னு தெரியல. அதனால் தேர்ஸ்டேனால சாய்பாபா கோயில் நான் ஷார்ட்ஸ்லேயுமே போட்டிருப்பேன். பட் நீங்கள் பார்க்கலனா இந்த க்ரீன் சுடிதார் வந்து மேக்ஸில் ஒரு வாட்டி ஆஃபரில் இருக்கும்போது ஒரு 2-3 இயர்ஸ் பிஃபோர் வாங்கினது. பட் இன்னுமே அந்த குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நான் மோஸ்ட்டாக என்கிட்ட அவ்வளோவா வந்து லெக்கின் அதெல்லாம் இருக்காது. ஸோ எல்லாத்துக்குமே நான் ஜீன் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த இயரிங் வந்து டி நகரில் நான் வாங்கினது. டி நகரில் செம்ம குவாலிட்டி. வெளியில் ரோட் சைட் ஷாப்பில் தான் வாங்குவேன். பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பெரிய பெரிய இயரிங் போடுறது. அண்ட் எனக்கு ரீசெண்ட் டைமாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக போகுது. அண்ட் நான் நிறைய விஷயம் நான் நினைக்கிறதுலாம் அதுக்கு ஆப்போசிட்டாக நினைக்கிறேன். சரி கோயில் போயிடலாம். எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக போகுது. அண்டு எப்பயுமே நாங்கள் ஸ்கூல் டைம்லேருந்தே என் ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் வந்து தேர்ஸ்டே பாபா கோயில் போவோம். இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோயில், ஓகேங்களா. அதனால் நடந்தே போயாச்சு. பட் நாங்கள் போகும்போது மூடி இருந்துச்சு. அண்ட் காலேஜ் டைம்லேயுமே வந்து என் ஃப்ரெண்டு வருவாள். அவள் மேரேஜ் ஆகி போனதுலேருந்து மோஸ்ட்டாக அந்தளவுக்கு போகிறது கிடையாது. ஸோ கிளம்பியாச்சு. பட் அங்கே போனால் கோயில் மூடி இருந்துச்சு. சரி வெயிட் பண்ணிவிட்டு பார்த்துட்டே போகலாம், டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு. எனக்கு வந்து சாய்பாபா வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்பவே டிவோட்டி. நான் வந்து கோச்சிக்க முடியும். நான் ரொம்ப கோச்சிப்பேன் கடவுள்கிட்ட. ரொம்ப எப்படி சொல்கிறது, உரிமையாக பேசுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு உள்ளே போனோடனே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப நாளாக வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் எனக்கு எதுவுமே ரைட்டாக போகாத மாதிரி இருந்துச்சு. நமக்கு எதுவுமே ரைட்டாக போகலன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹோப் வந்து கடவுள் தான். நான் எப்பயுமே வந்து பாபா கிட்டே போயிட்டு சொல்லுவேன், இந்த மாதிரி எனக்கு இப்படி இருக்குது, நான் என்ன பண்ணுறது தெரியல, நீங்களே பார்த்துக்கோங்கன்ற மாதிரி. நான் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் பர்சன் தான். பட் வெளியில் என்னை பார்த்தா அப்படி தெரியாது. கொஞ்சம் மாடர்னைஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்பவே சாமி கும்பிடுவேன். அது வெளியில் யாருக்குமே தெரியாது. டெம்பிள் போயிட்டு வந்தோடனே ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. அண்ட் வந்து அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நான் மோஸ்ட்டாக வந்து இருக்கிற டைமில் வீடியோ எடுக்கிறேன். அண்ட் ஸ்பேஸுமே கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணால் தான் இன்னொரு வீடியோவே வந்து எடுக்க முடிகிற நிலைமைக்கு இருக்குது. அதனால தான். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு எங்கள் மம்மி காலையில் எழுந்து எல்லாமே பூஜைலாம் பண்ணி வச்சுட்டாங்க. ஃப்ரைடேவும் கோயில் போகலான்னு சொல்லியிருந்தாங்க. காலையில் எழுந்து வந்தால் இந்த பையன் வந்து படுத்துருந்தான். பையன் பொண்ணு இப்போது டெலிவரின்னு தெரியல. ஆனால் எங்கள் வீட்டு பார்க்கிங்கில் குழந்தை பிறந்துடுச்சா, அதனால் காலையிலேருந்து திட்டி தான் வாங்கியிருக்கேன். லைக் இன்றைக்கி பிறந்துச்சு, நான் உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்குறேன். அன்றைக்கி காலைல வந்து இந்த சங்குப்பூட்டி ஒன்றுமே கிடையாது. சங்குப்பூவை வந்துட்டு நல்லா கொதிக்க வச்சு ஹனி ஊற்றி குடிக்கிறது, அவ்வளோதான். அண்டு இந்த மாடு செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. பசுமாடா, லைக் செம்ம அழகாக இருந்துச்சு. ஒரு மாதிரி க்யூட்டாக அந்த நெத்தியில் பாருங்களேன் ஒரு நாம மாதிரி இருந்துச்சா. இது வந்து அழகாக எங்கள் வீட்டு ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இருந்துச்சு. செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. அதான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் காலையில் வந்து வெறுப்பாக எங்கள் அம்மா உப்புமா தான் செஞ்சுருந்தாங்க. எனக்கு காலையில் எழுந்தோடனே உப்புமான்னு கேட்டோன்னே மனசாக வலிக்குது. அண்ட் காலையில் கொஞ்சம் சாமானெல்லாம் இருந்துச்சு. ஸோ ஒன்று மம்மி தேய்ச்சிடுவாங்க, இல்லை நான் தேய்ச்சிடுவேன். கொஞ்சம் கிளாஸஸ் மட்டும் இப்போ காஃபி குடித்த கிளாஸஸ் இருந்துச்சு. ஸோ குடிச்சிட்டு மோஸ்ட்டாக வந்து காலையில் எழுந்தோடனே காஃபி குடிச்சிடுவேன். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 11க்கு வந்துட்டு இந்த மோர் வந்துட்டு டெய்லி எடுத்துக்க மாட்டேன். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் எடுத்துப்பேன். ஒரு வீக்லி 2 or 3 கன்ஃபார்மாக எடுத்துப்பேன். ரொம்ப ஹீட் ஆகும் எனக்கு. அண்டு நமக்கு வேறு வழியே கிடையாது, பொங்கல் தான் சாப்பிட்டாகணும் டிஃபனுக்கு. ஸோ பொங்கல், முருங்கைக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு, கீரை. லஞ்சுமே அதே மாதிரி தான், சாப்பாடு அதுக்கு பதிலாக. அண்டு இந்த ட்ரெஸ் வந்து ட்ரெண்ட்ஸில் நான் எடுத்தேன்னு நினைக்கிறேன். டாப்பு பாட்டம் ரெண்டுமே இதே கலரில் வரும். பட் நான் ஜீனோட பேர் பண்ணியிருக்கேன். பட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கும். நீங்கள் கன்ஃபார்மாக வந்து ஆஃபர் ஏதாவது போடுறாங்கன்னா ட்ரெண்ட்ஸ் லைஃப் ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வெள்ளிக்கிழமை வந்துட்டு சரி ஓகே நம்ம வந்து கருமாரி அம்மன் கோயிலுக்கு போயிடலான்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. மோஸ்ட்டாக எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அம்மன் கோயில் ரொம்பவே நல்லாயிருக்கும். வெள்ளிக்கிழமையாக இருக்குது, அம்மன் கோயில் போயிட்டு வந்தெல்லாம் பாசிட்டிவாக இருக்கும் தான் கிளம்புனது. பட் எனக்கு அந்த டே ஃபுல்லாகவே ரொம்ப நெகட்டிவாக போச்சு. நெகட்டிவாக மீன்ஸ் ரொம்ப அடிபட்டுச்சு. கொஞ்சம் போகிற வழியிலேயே வந்து தடுக்குச்சு, கொஞ்சம் ஸ்லிப்பாச்சு, அந்த தலையில் இடிச்சுக்கிட்டேன். அப்படி தான் போச்சு. வெயில் ரொம்பவே அதிகமாச்சு. சன்ஸ்க்ரீன் வேறு காலியாகிற நிலமையில் இருக்குது. ஸோ சன்ஸ்க்ரீன் மட்டும் ஒன்று வாங்கணும். போகும்போது லெமன் மட்டும் வாங்கிட்டு போகலாம் அம்மனுக்குன்ற மாதிரி லெமன் வாங்கிட்டு போயாச்சு. அண்ட் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க ஆடி மாதத்தில் வந்து வளையல் திருவிழா மாதிரி நடக்கும். வளையல் ஃபுல்லாக அம்மனுக்கு வாங்கி தருவாங்க. ஸோ எங்கள் அம்மா வந்து வளையல் வாங்கி கொடுக்கலான்ற மாதிரி வளையல் வாங்கினாங்க.
இருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு வளையல்ஸ் எல்லாருமே வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த கோயிலில் வந்து எல்லாருக்குமே வாங்கிட்டு வளையல் என்னைக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோமோ அன்றைக்கி வந்து நம்மளும் வாங்கிக்கலாம், ரொம்ப நல்லதுன்னு. அம்மா நான் அவ்வளோ அழகாக இருந்தாங்க. பட் என் மேலே என்ன கடுப்புன்னு தெரியல, நான் வந்து கரெக்டாக சுற்றிட்டு இருந்தேன். 9 சுற்றணும். அது சுற்றும்போது கரெக்டாக வந்து சின்னதாக இருந்துச்சு படி. அந்த இது ஏறி ஒரு ஒரு ரூட் மாதிரி இருக்கும், அது ஏறி கீழே இறங்கி போகணுமா. நான் வந்து நான் ஏறி அதை நின்றுட்டேன். அது தலை இடிச்சுக்கிட்டு ரொம்ப நறுக்குன்னு இடிச்சுக்கிட்டு எனக்கு தண்ணி நிற்கவே இல்லை. நான் அழுதுகிட்டே தான் இருந்தேன். லைக் அழுவது மீன்ஸ் இவ்வளோ பெரிய பொண்ணு அழுவுது அப்படி கிடையாது. என்னால் அந்த பெயின் தாங்கவே முடியல. ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப தலையில் இடிச்சுக்கிட்டேன்னா எனக்கு வலி தாங்கவே முடியல. ரீசெண்டாக நான் ரொம்ப நெகட்டிவாக இருக்கேன். நான் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் நான் இதுக்கப்புறம் கோயில் வரமாட்டேன், நான் எதுக்கு இங்கே வரணும், எனக்கு செம்மையாக அடி விழுது பாருங்கள், அம்மன் என்னை இப்படி பண்ணிட்டாங்கன்ற மாதிரிலாம் அழுதேன். பட் எனக்கு 2-3 டேஸ்க்கு அப்புறம் என்னோடய சீனியர் சொன்னது என்னென்னா, சீனியர் மீன்ஸ் மாடி வீட்டு அக்கா, அவங்க வந்து எனக்கு ஒரு சீனியர் மாதிரி. அவங்க சொன்னாங்க, தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு, ஸோ அந்த மாதிரி யோசிக்காத அப்படி சொன்னது தான். ஓகே நம்மளும் இனிமேல் பாசிட்டிவாக எடுத்துக்கணும். பட் 2 டேஸ் செம்ம பெயின் இருந்துச்சு. செம்மையாக தலைவலி வந்து மாத்திரை போட்டு அளவுக்கு தூங்கணும், அந்த அளவுக்கு போயிடுச்சு. இது வந்து என் ஃப்ரெண்டோட பேஜில் நாங்கள் கேக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக். ஸோ பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செம்மையாக இருந்துச்சு. நான் ரீலில் வந்து உங்களுக்கு ரெசிபி போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அப்படி வந்து உங்களுக்கு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், திருப்பி வேணால் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். இல்லைனா ஈஸியஸ்ட் வே, என் ஃப்ரெண்டு இருக்கா, அவளோட ஐடி வேணால் நான் கீழே டேக் பண்ணுறேன், இன்ஸ்டாவில் போய் ஆர்டர் பண்ணுங்கள். செம்ம அஃபோர்டபுளாக உங்களுக்கு வந்து ஹோம் டெலிவரியும் இருக்குது. இல்லைனா போர்ட்டலில் போட்டுக்கோங்க, இல்லைனா நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் செம்ம குவாலிட்டியாகவே பண்ணி கொடுப்பா. கன்ஃபார்மாக செக் அவுட் பண்ணுங்கள். ஃபேன்லி பைட்ஸ்ன்னு போட்டால் வரும். நான் கீழே இன்ஸ்டாவோட நேமும் கொடுக்குறேன், ஓகேங்களா. கன்ஃபார்மாக அவகிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ரௌனிஸ் இன்னுமே நல்லாயிருக்கும், இதுவுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ப்ரௌனிஸுமே நல்லாயிருக்கும், கன்ஃபார்மாக ஆர்டர் பண்ணி பாருங்கள். அன்றைக்கி வந்து ஃபுல் கேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாட்டர்டே தான் இது பண்ணோம். நாங்கள் வெளியில் போயிட்டு வந்தோம், மூவி போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இது பண்ணோம். அண்ட் தென் ஸ்பேஸ் இல்லை, அதனால நான் அந்தளவுக்கு எடுக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்தேன். அத்தோ ஆர்டர் பண்ணிட்டு ஃப்ரெண்டு வீட்டில் போயிட்டு கேக்கு அத்தோ எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து சண்டே வந்துட்டு நோ பிளான்ஸ், நத்திங். ஸோ வந்து வீட்டில் தான் மிஷின் அரைக்கிறதுக்காக அம்மா கூப்பிட்டாங்க. பக்கத்தில் தானேன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக ட்ரெஸ் பண்ணிட்டு போயாச்சு. பட் பக்கத்தில் போய் பார்த்தா அவங்க மூடிட்டாங்க, நாளைக்கு தான் வருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு மிளகா தனியாக கன்ஃபார்மாக அரைச்சே ஆகணும். சரி சொல்லிவிட்டு எங்கள் வீட்டிலேருந்து இன்னும் கொஞ்சம் நடந்து போனோம், ஒரு 10-15 மினிட்ஸ் நடந்து போனால் இன்னொன்று வரும், அங்கே தான் போய் அரைச்சோம். நான் ரொம்ப கேவலமாக சண்டே அதுமா ரொம்ப கேவலமாக சுற்றிட்டு இருந்தேன். அண்டு எங்கள் மம்மி வந்து எங்கேயாவது போனால் நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. எனக்கு அந்த பழக்கம் இல்லை, பட் அது ரொம்ப நல்ல பழக்கம், அது எனக்கு இப்போ தான் புரியுது. எங்கள் அம்மா எங்கே போனாலுமே அந்த ஃபுல் நியூஸ் பேப்பர் முடித்தாங்க. ஏன்னா 1 hour ஆச்சு அரைக்கிறதுக்கு, இவங்க தெரிஞ்சவங்களும் இல்லையா, அதனால். வரும்போது பார்த்தா செம்ம மழை, என்னே தெரில. போகும்போது அவ்வளோ வெயில். எனக்கு இந்த சீசன் சுத்தமாக எப்படி இந்த மாதிரி ஆகுதுன்னே தெரியல. ஆனால் என்னோடய சிஸ்டர் வந்துட்டு ஒரு செம்மையான ஒரு ட்ரா பண்ணுவாள், ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ அவள் வந்து ஒரு ஹிந்தி சாங்கை வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஏதோ ஒரு க்ரோ வச்சு ஒரு பாட்டு வரும், ககர் ககர் சம்திங் அந்த மாதிரி. அந்த சாங்கோட இதை வந்துட்டு வரைஞ்சிட்டு இருந்தா. அவள் ரொம்பவே நல்லா வரைவா. பட் அவகிட்ட இருக்க பொறுமை எனக்கு சுத்தமாக கிடையாது. வரையணும்னு ஆரம்பித்தா 4 hours 5 hours கூட உட்காந்து வரைவா. எனக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் டக்குன்னு எதாவது முடிக்கணுன்ற மாதிரி யோசிப்பேன். ஸோ அவள் கூட வந்துட்டு நைட் வந்து ஃபுல்லாக இதெல்லாம் பார்த்துட்டு, ஃபுல்லாக நைட் வந்து ஒரு பழைய படம் பார்த்துட்டு இருந்தோம், நாகார்ஜுன் படம் பார்த்துட்டு அந்த டே அப்படியே முடிஞ்சிருச்சு. அண்ட் பாய். சப்ஸ்கிரைப் டு மை சேனல். vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா.